Hello my friends, welcome back. Love ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அமைஞ்சிடாது. பட் அமைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கையே மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு லவ்வை நம்ம அடையிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறது இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்ம பழகிற பெண்கள் கிட்ட நம்ம எப்படி காதலை உண்டாக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெடி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் சந்தோஷ் ராஜ். திஸ் இஸ் ஆல்ஃபா தமிழன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நமக்கு யார் மேலே லவ் வரும்னா நம்மளோட கொலிகா இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். நம்ம அடிக்கடி பார்க்குற பர்சன்ஸ் மேலே தான் நமக்கு லவ் வரும். சுற்றி இருக்கிறவங்க மேலே தான் நமக்கு லவ் வரும். புதுசாக ஒருத்தவங்க கிட்ட இருந்து லவ் வராது. ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம பிஸி ஆகணும். நம்ம மேலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸ்டைல் ஆகட்டும், க்ரூமிங், ஃபிட்னஸ், நம்ம நிறைய விஷயங்களை நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம என்ன ஆக போகிறோன்றதை யோசிச்சு அதுக்கு தான் நம்மளை மாற்றிக்கணும். ஸோ எப்பவுமே எப்போ தேவையோ நம்ம அப்போ தான் அவைலபிளாக இருக்கணும். தேவையில்லாத டைமில் 24 hours அவங்க கூட சேட் பண்ணிக்கிட்டு பேசிட்டு பழகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் என்ன எந்த வேலையும் பார்க்க மாட்டா, நம்ம கூட பேசுறதே பெரிய வேலையை வச்சுட்டு இருக்கான்ற மாதிரி அவங்களுக்கு தோணிடும். ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது. எப்போவுமே உங்கள் வேலை என்னமோ நீங்கள் அதை பாருங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். நம்பர் 2, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் ஒரு டார்கெட்டோட லைஃப்ல இருக்கான்னா ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, பிகாஸ் எல்லாருமே அந்த டார்கெட்டோட இருக்கிறது இல்லை. இப்போ பொறுத்த வரைக்கும் எய்ம்ன்றது பாதி பேர் கிடையவே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட எய்ம்ஃபுல்லான ஒரு பர்சன் அவங்க பார்க்கும்போது, ஓகே இவன் ஒரு டார்கெட் வச்சிருக்கான், அது கூட அச்சீவ் பண்றான் அப்படின்ற போது ஈஸியாக அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க கூட மிங்கிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொண்ணுங்க ஒரு ஜர்க்கா இருக்க பையன்கிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. பிகாஸ் அவன் ஜாலியாக பேசுவான், டைம் பாஸ் பண்ணுவான், நிறைய விஷயங்கள் நடக்கும். பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அவங்க அந்த பையனை சூஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஜென்டில்மேனை தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஜென்டில்மேன் ஜர்க்கிசம் ஒன்று இருக்குது. நீங்களும் ஜாலியாக பேசலாம், விளையாடலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் அந்த ஜென்டில்மேனுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதை மீறி அவன் என்றைக்குமே கிராஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களும் ஜென்டில்மேன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை நம்ம மாறக்கூடாது, மீறவும் கூடாது. நம்பர் 3, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மைண்ட் ரீடிங். எப்படின்னா, எப்பவுமே நம்ம பொண்ணுங்களுக்கு சம்டைம்ஸ் சாதகமாக தான் இருக்கணும், நமக்கு பிடிக்கலனா கூட. சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கேட்பாங்க, உனக்கு எந்த அனிமல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. பதில் நீங்கள் டப்புன்னு அவங்கள கேட்டுருணும், நம்ம எஸ்கேப் ஆகணும்ல. ஸோ உனக்கு எந்த அனிமல் பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க எனக்கு யானை தான் பிடிக்கும் அப்படின்றவாங்க. ஸோ நீங்கள் அந்த டைம் என்ன பண்ணணும்னா, எனக்கு பூனை தான் பிடிக்கும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே சரி. ஸோ அந்த டைமில் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்காக எனக்கும் யானை தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லி சமாளிக்கணும். ஏன்னா வேற வழி இல்லை. ஸோ அந்த ஒரு சின்ன பாயிண்ட் தான் பெருசாக அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன விஷயங்கள் தான் எப்பவுமே பெரிய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரும். பெரிய விஷயங்கள் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர பல வருஷங்கள் ஆகும். பாயிண்ட் நம்பர் 5, அவங்க உங்களை பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க. பிகாஸ் அதெல்லாமே தான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும், அவங்களுக்கு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அப்படி நீங்கள் போகும்போது அவங்கள பற்றி நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நிறைய சான்ஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்ற பொறுத்து இருக்குது அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லையான்றதுக்கு. ஸோ எப்பவுமே ஒரு ஜென்டில்மேனாக அந்த இடத்துல வெளியே போனாலும் சரி, எங்கே போனாலுமே சரி, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு பொண்ணை அவ்வளோ சீக்கிரம் டச் பண்ணாதீங்க. மெயின்டைன் அ குட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹர். ஸோ பாயிண்ட் நம்பர் 5, டேக் அ பிரேக். ஸோ நம்ம டெய்லி மெசேஜ் பண்ணுறோம், பழகுறோம், பேசுகிறோம், அவுட்டிங் போகிறோம், இது எல்லாமே நடக்குது. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கணும். உங்கள் வேலை என்னமோ அதை நீங்கள் பாருங்கள். உங்கள் ஒர்க் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, மார்னிங் 8 to 10 o'clock வரைக்கும் வேலை செய்கிறீங்களா, வேலை செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பட் அதுக்குன்ட்டு உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள். ஸோ அந்த கேப்பில் என்ன ஆகுனா, நீங்கள் முன்னாடி பேசுகிற மாதிரி இப்போ பேசுறது இல்லை. ஸோ அதனால அவங்க ஒரு ஃபீலிங்ஸ் உண்டாகும். இவன் ஏன் இப்படி பேசலை அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். இப்போ டெய்லி மெசேஜ் பண்ணியிருப்பானே, இவன் ஏன் பண்ணலை, ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேப் வரும்போது தான் ஃபீலிங் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க மேலே உங்களுக்கு லவ் உருவாகும். பாயிண்ட் நம்பர் 7, டோன்ட் பி a dumb guy. நெகட்டிவா எப்பவுமே இருக்காதீங்க, இன்செக்யூரிட்டியா இருக்காதீங்க. ஐயோ என்ன ஆக போது, நான் அப்படி படிக்கலையே, இதாவலியா அதாவலின்னு என்னைக்குமே நெகட்டிவிட்டிஸ் இருக்கவே இருக்காதீங்க. பெண்களுக்கு கான்ஃபிடென்டான பையனை தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் தைரியமா இருக்கணும். எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அவன் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆக போகுது, ஏதாக போறான், ஐயோ வீட்டில் திட்டுவாங்களே, இது நடக்குமே அது நடக்குமேன்ட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு இன்செக்யூரிட்டிஸ் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. பி கான்ஃபிடென்ட். கான்ஃபிடன்ஸ் இஸ் த கீ டு அச்சீவ் எனிதிங். பாயிண்ட் நம்பர் 8, மேக் எ குட் ரிலேஷன்ஷிப் அரௌண்ட் ஹர். ஸோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃபேமிலி, தம்பி, அண்ணன், இந்த மாதிரி நிறைய சான்சஸ், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. இம்ப்ரெஸ் இந்த சென்ஸ், அவங்க கூட ஜாலியாக மிங்கிள் ஆகுங்க, ஜாலியாக பேசுங்க, பழகுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகும். அவங்க கிட்ட கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, அது அவங்கள அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேமிலிக்குள்ளே அவன் நல்லா மிங்கிள் ஆகிட்டான் அப்படின்ற போது அவங்களுக்குள்ள இருக்க இன்செக்யூரிட்டிஸ் குறைய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு உங்க மேலே லவ் இருக்கும், பட் எப்படி சொல்றதுன்னு தெரியாது, இவனை உங்களை கன்ஃபார்ம் பண்ணலாமா நம்ம யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க உங்க ஃபேமிலி கூட நிறைய மிங்கிள் ஆகும்போது, ஓகே நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இவனை பிடிச்சி போச்சு, நம்ம இன்கேஸ் அவனை லவ் பண்ணாலும் வீட்டில் எல்லாரும் ஒத்துப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சாலும்
போய் பேசு. நாட் லீஸ்ட் டிப் நம்பர் 10, காம்ப்ளிமெண்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட்ஸ் 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 ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பெண்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணியே ஈஸியாக அவங்கள லவ் பண்ண வச்சிடலாம். சீரியஸாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க உங்ககிட்ட வந்து கேட்பாங்க என் ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் அந்த டைமில் ஒரே டைலாக்ல இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் நீ என்கிட்ட வந்து கேட்கணுமா, நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலுமே அது அழகு தான், அந்த ட்ரெஸ்ஸோட மதிப்பு நீ அதை போட்டதுனால தான் உயர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் வேற என்ன மாதிரி சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ் வேற யார் கைக்கு போயிருந்தாலும் இவ்வளோ அழகாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் அது உனக்கு ரொம்ப அழகாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.